Hi guys, இந்த வீடியோவில் வந்து WASP-E7 அண்ட் இதில் வந்து நாம் OS command injection அப்படிங்கிற சப் கேட்டகரி வல்னரபிலிட்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நாம் வந்து DVWA அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம் அண்ட் BWAPPல பார்க்க போகிறோம் அண்ட் as well as நம்ம வந்து Portwsigger லேப்ஸை கூட சால்வ் பண்ண போகிறோம். ஒரு வருஷம் முன்னாடியே நான் வந்து நிறைய லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் 80% to 90% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு புது அக்கௌண்ட் இது. ஸோ என்னுடைய சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற அக்கௌண்ட் இது. ஸோ இது நான் வந்து ஏன் க்ரியேட் பண்ணேன்னா, நிறைய லேப்ஸ் வந்து சால்வ் பண்ணாமல் மிஸ் பண்ணிடலாம் நான். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் வந்து ஒரு புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து DVWA அண்ட் BWAPP வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஆர் ஜஸ்ட் கமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பர்ப்பில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்கலாம் ஆர் இந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு வீடியோ கூட இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ பொதுவாக ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் கமாண்டை வந்து அப்ளிகேஷன் மூலமாக அவன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவான். ஜஸ்ட் லைக் எனி ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஃபீல்ட் ஆர் ஒரு API கால் மூலமாக ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் மூலமாக ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணுவான். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்மளுடைய பேலோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் சர்வர் ஆக்சஸ் வந்து டேக் ஓவர் பண்ணலாம். சர்வர் டேக் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு நிறைய திங்ஸ் பண்ணலாம். அட்மின் ஆக்சஸ் ஆர் ஏதாச்சும் சென்சிட்டிவ் டேட்டா இருந்துச்சுன்னா ஆர் லோக்கல் நெட்ஒர்க் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிவோட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ரெகுலராக நாம் வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்டோரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான் டார்கெட் சிஸ்டமில். ஸோ ஒரு OS கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா பொதுவாக ஒரு அட்டாக்கர் வந்து பேலோட வந்து ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான். ஸோ வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து அந்த பர்டிகுலர் பேலோட எந்த ஒரு சானிடைசேஷன் இல்லாமல் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தன் அண்ட் PHP பிளாப்ளா எக்ஸட்ரா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு கமாண்ட் இருக்கும் சிஸ்டம் கமாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனில் வந்து சிஸ்டம் கமாண்ட் இருக்குது, OS.system இருக்குது அண்டு சப்ராசஸ் இருக்குது. அண்ட் PHPயில் கூட நம்மளுக்கு சிஸ்டம் இருக்குது அண்டு எக்ஸெக் ஆர் டெல் எக்ஸெக் ஏதோ நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங்கில் ஜாவாவில் இருக்குது, பேர்லில் இருக்குது, ரூபியில் இருக்குது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் இது வந்து யூஸ் பண்ணும்போது ப்ரிகாஷன்ஸோடு யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு யூசர் டேட்டா வந்து இந்த பர்டிகுலர் கமாண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனில் இந்த மாதிரி ஒரு OS.system கால் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பிங் கமாண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசரை வந்து ஒரு IP அட்ரஸை சென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8888 வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து எந்த ஒரு சானிடைசேஷனும் இல்லாமல் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த IP அட்ரஸை. ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் கமாண்டை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஓன் கமாண்டை வந்து கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிளில் கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணணும். எந்த ஒரு ஷெல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர்சன்ட் ஆர் இந்த செமிகாலன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் நாம் வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 கேட்டகரிஸாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன். கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்டோடைய அவுட்புட் வந்து அப்ளிகேஷன் வழியாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் BWAPP வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ DVWA இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் அண்ட் IP அட்ரஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து கூகுளுடைய DNS சர்வர் IP கொடுக்குறேங்க. ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து பேக்கெண்டில் என்ன பண்ணுதுன்னா பிங் பண்ணுது அந்த சிஸ்டமை. ஸோ இந்த அவுட்புட்டை வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து கிளியராக தெரியுது. ஓகே, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பேக்கெண்டில் பிங் கமாண்டை வந்து இன்வால்வ் பண்ணுது. ஸோ நிறைய CTFஸ்லாம் பார்க்கும்போது கூட பிங் கமாண்டர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கோடைய யூசேஜ் ஆர்
ஏதாச்சும் ஒரு ட்ரேஸ் டம்ப். ஸோ நிறைய அந்த அவுட்புட்டை பார்த்த உடனே நீங்களாவே கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓகே இது வந்து ஒரு சிஸ்டம் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸோட லிஸ்ட் இருக்குன்னா ஓகே இதை வந்து பிஎஸ் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அந்த அசம்ஷனில் தான் நாம் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பிங் கமாண்ட் இருக்குது. ஸோ பொதுவாக லினக்ஸ் சிஸ்டம் ஒரு விண்டோஸ் சிஸ்டம்ஸில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் கமாண்ட்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் அண்ட் நான் வந்து இன்னொரு கமாண்டை வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து அண்ட் கொடுக்குறேன் ஆர் செமிகாலன் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்மளுடைய கமாண்ட் ஹூ ஆம் ஐ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐ இன்டி அத்தாரிட்டி சிஸ்டம். கடவுள என்னுடைய அப்ளிகேஷன் வந்து சிஸ்டம் ப்ரிவிலேஜில் ரன்னு இருக்குது. ஸோ இது ரொம்ப வல்னரபிள். எப்போவுமே நீங்கள் வந்து லோவர் ப்ரிவிலேஜ் யூசர் லெவலில் வந்து இந்த வல்னரபிள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளால் கஸ்டம் கமாண்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியுதுன்னு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ரிவர்ஷல்லாம் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ DVWAவில் 3 levels ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா DVWA செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து லோ, மீடியம் ஆர் ஹை, இம்பாசிபிள் வந்து சூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் லெவலில் ஒரு பர்டிகுலர் பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீடியமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மீடியமில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து லோவை ட்ரை பண்ணோம். ஸோ நாம் வந்து லோவில் கோடு வந்து என்ன வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் DVWAவில். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து பர்ப் ஸ்வீட்டை வச்சு அந்த பர்டிகுலர் எந்த ஃபைலுக்கு வந்து நம்மளுடைய ரிக்வெஸ்ட் வந்து போகுதுன்னு கூட பார்க்கலாம். பட் அது அன்னெசரின்னு எனக்கு தோணுது. ஸோ சிம்பிளாக நான் வந்து டெவ் கன்சோலில் நெட்வொர்க்கில் வந்து பார்க்குறேன். ஸோ சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா DVWA வல்னரபிலிட்டிஸ் எக்ஸெக் அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து நம்மளுடைய ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகுது. ஸோ DVWA வல்னரபிலிட்டிஸ் எக்ஸெக். ஸோ DVWAவில் இருக்கும். ஸோ DVWA வல்னரபிலிட்டிஸ் எக்ஸெக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா index.php இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மளுடைய கோடு வந்து வருது. இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கியில் செக்யூரிட்டி குக்கி அப்படின்னு இருக்குதான்னு பார்க்குது. ஸோ இந்த செக்யூரிட்டியில் நாம் வந்து என்ன செக்யூரிட்டி சூஸ் பண்ணியிருக்கோம், லோவா, மீடியமா, ஹையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபைலை வந்து டைனாமிக்காக லோட் பண்ணி அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற குக்கியில் வந்து லோ இருக்குது. ஸோ டைனாமிக்காக அது வந்து low.php வந்து இன்வோக் பண்ணுது. ஸோ நாம் வந்து சோர்ஸுக்கு போய் low.php உடைய கோடு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து செட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுடைய ரிக்வெஸ்ட் ஐபி அதாவது 8.8.8.8. ஸோ அது வந்து டைரெக்டாக எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சானிடைசேஷன் இல்லாமல். ஸோ இங்கே வந்து அவன் விண்டோஸ் என்டியா அப்படின்னு செக் பண்ணுறான். அப்படி செக் பண்ணிவிட்டு ஷெல் எக்ஸெக்கை வந்து கால் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் அதாவது இந்த வேரியபிள் அப்படியே எந்த ஒரு சானிடைசேஷன் இல்லாமல் பிங் கமாண்டுக்கு வந்து சென்ட் ஆகுது. இவங்க வந்து பேசிக்கலாக அவன் விண்டோஸில் ரன் பண்ணுறானா இல்லை லினக்ஸில் ரன் பண்ணுறானான்னு பார்க்குறான். ஏன்னா பை டிஃபால்ட்டாக விண்டோஸில் 4 packets ஆஃப் பிங் ரிக்வெஸ்ட் போகும். ஆனால் லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் எத்தனை பேக்கெட்ஸ்ன்னு. இல்லைனா அன்லிமிட்டெட் இன்ஃபைனட் பிங்ஸ் வந்து பிங் ஆகினா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய பேலோடு வந்து இங்கே வரும். ஸோ அதனால தான் நாம் கொடுத்த 8.8.8 அண்ட் நாம் கொடுத்த ஹூஆமை வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்மளுடைய ஹூஆமை வந்து எக்ஸிக்யூட் ஆகி அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து பிரிண்ட் பண்ணுறான் அப்ளிகேஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா HTML ப்ரிசர்வ் கமாண்ட் ப்ரிசர்வ் டேக் வச்சு நம்மளுடைய அவுட்புட் CMD வேரியபிளில் வந்து பிரிண்ட் பண்ணுறான். ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபிக்ஸே இல்லாத ஒரு பேஜ் இது, அதாவது ஃபிக்ஸே இல்லாத ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நாம் வந்து மீடியம் வல்னரபிலிட்டிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மீடியமில் அவன் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ DVWA செக்யூரிட்டி மீடியம்க்கு போகலாம். சப்மிட். ஸோ இப்போ நம்மளுடைய குக்கீஸில் பார்த்தோம்னா மீடியம் இருக்குது. ஸோ medium.php வந்து இன்வோக் ஆகும். கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ சேம் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். 8.8.8.8 அண்ட் ஹூஆமை ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி தான். அண்ட் ஹூஆமை ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம ரன் பண்ணோம். ஸோ அதே இதுலேயும் ரன் ஆகலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் வந்து ரன் பண்ணலாம். சேம் ரன் ஆகுது. ஸோ மீடியமில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $& அண்ட் செமிகாலனை மட்டும் தான் அவன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறான், அதாவது ஃபில்டர் பண்ணுறான், சானிடைஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம வந்து $& யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஆர் மேபி நான் வந்து செமிகோலன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தா அவன் வந்து அந்த செமிகோலன்ஸை வந்து சானிடைஸ் பண்ணியிருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8.8.8.8 செமிகாலன் கொடுத்து கூட நாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஹூ ஆம் ஐ. ஸோ இப்போ வந்து கொடுத்தோன்னா பேட் பேராமீட்டர் ஹூ ஆம் ஐ அப்படின்னு வருது. ஏன்னா நம்மளுடைய இன்புட்டில் வந்து செமிகாலன் இருக்குது. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணி அவன் வந்து நம்மளுக்கு வந்து பேட் கேரக்டர் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறான். ஸோ அதோடைய பைபாஸ் வந்து 8.8.8.8 சிங்கிள் ஆம்பர்சன்ட் ஹூ ஆம் ஐ. ஏன்னா இங்கே வந்து அவன் டபுள் ஆம்பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து ஹை லெவல் ஆஃப் செக்யூரிட்டியில் வந்து போய் பார்க்கலாம். ஹை. ஸோ கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் பேலோடியை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹூ ஆம் ஐ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட் பேராமீட்டர் அப்படின்னு வருது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பேட்டரைசேஷன் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுறான். ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணாலோ இல்லை எந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணாலோ அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான வழி தான் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிள் ஒன்று இருக்குது. ஆனால் பைப் சிம்பிளுக்கு அப்புறமா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா பைப் சிம்பிளுக்கு அப்புறமா ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த சப்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைப் சிம்பிளுக்கு அப்புறமா ஸ்பேஸே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பேலோட் கொடுத்தான்னா இந்த சப்ஸ்டியூஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நாம் வந்து இந்த பைப் சிம்பிளை வச்சு நாம் வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 8.8.8.8 நான் வந்து சிங்கிள் பைப் கொடுக்குறேன். யூஸ்வலாக பைப் கமெண்ட் கொடுத்தா நாம் வந்து ஸ்பேஸ் கொடுத்து நாம் வந்து கமெண்ட் அடிப்போம். ஏன்னா இது தான் நாம் வந்து ட்ரை பண்ணுறோம் இல்லையா ஆல் த டைம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் பேராமீட்டர் வருது. ஏன்னா அவங்க வந்து சிங்கிள் ஸ்பேஸ் இது வந்து மேட்சாக இருக்குது. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பேஸே இல்லாமல் ஸோ பைப் ஆன உடனே நான் வந்து ஹூ ஆம் ஐ கொடுக்குறேன். இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை, ஜஸ்ட் ஸ்பேஸே இல்லாமல் ஹூ ஆம் ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் ஹை லெவலில் இருக்கிற வல்னரபிலிட்டி. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பேசஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி வல்னரபிலிட்டி. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இது வந்து DVWAல இருக்கிற எல்லா லெவல்ஸ், அதாவது லோ, மீடியம் அண்ட் ஹை அண்ட் இம்பாசிபிள் லெவல் இருக்குது. ஆக்சுவலாக இம்பாசிபிள் லெவலில் வந்து நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. இம்பாசிபிள் லெவலில் வந்து அவன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்னா இப்படி தான் நீங்கள் வந்து கோட் பண்ணணும். ஸோ அந்த இம்பாசிபிள் லெவலோடைய கோடு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எந்த ஒரு சானிடைசேஷனும் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணியிருக்கான்னா நாம் கொடுக்குற இன்புட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐபி அட்ரஸா அப்படின்னு செக் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸை வந்து ஆக்டேட்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அவன். அதாவது 8.8.8 4 ஆக்டேட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறான். அண்ட் அது வந்து நியூமரிக்கா அப்படின்னு செக் பண்ணுறான். நியூமரிக்கா இருந்தால் மட்டும் தான் அவன் வந்து ஒரு ஐபி அட்ரஸாக மறுபடியும் கன்கேட்டினேட் பண்ணி அந்த பிங் கமெண்ட்டுக்கு வந்து அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ஃப்ளோவை. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமிங் ஃபிக்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே பிளாக் லிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து டினை பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றோம். ஸோ இது வந்து பிளாக் லிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே அவன் யூஸ் பண்ண அப்ரோச் வந்து ஒயிட் லிஸ்ட் அப்ரோச். அதாவது யூசர் வந்து இந்த பர்டிகுலர் இன்புட் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒயிட் லிஸ்ட் அப்ரோச். ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸஸ் வந்து நிறைய டைப்ஸ், ஃபிக்ஸஸில் வந்து பிளாக் லிஸ்ட் அண்ட் ஒயிட் லிஸ்டிங் இருக்குது. பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட். ஸோ இப்போது வந்து நாம் DVWAல வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து BWAPP உடைய கோடு வந்து போய் பார்ப்போம். ஸோ BWAPPல கூட சேம் லோ, மீடியம் அண்ட் ஹை செக்யூரிட்டி லெவல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே A1ல் OS கமாண்ட் இன்ஜெக்ஷனாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஹேக் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சேம் DNS லுக்கப் பண்ணுறாங்க, அதாவது NS லுக்கப். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட் நேம் கொடுக்குறோம் அண்டு
லுக்கப் கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் லுக்கப் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஸோ இதோடைய கோடை வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நெட்வொர்க் லுக்கப். ஸோ கோடோடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா BWAPP மாஸ்டர், BWAPP அண்ட் கமாண்ட் i.php அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கோட் லெவலில் போய் பார்ப்போம். BWAPP command i.php. So command i. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் ட்ரிகர் ஆகுது. ஐ மீன் இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு தான் நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DNS லுக்கப் இருக்குது அண்ட் நம்மளுடைய டார்கெட், அதாவது ஹோஸ்ட் நேம் வந்து டார்கெட் வேரியபிளில் இருந்துச்சுன்னா நாம் வந்து என்டர் தி டொமைன் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ஐ மீன் டார்கெட்டே இல்லைன்னா. ஸோ டார்கெட் இருந்துச்சுன்னா நாம் வந்து ஷெல் எக்ஸெக்ட் ஃபங்க்ஷனை வச்சு NS லுக்கப் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ கமாண்ட் ஐ அப்படிங்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த கமாண்ட் ஐ வந்து எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்குது அந்த ஃபங்க்ஷன் கமாண்ட் ஐ. ஸோ மறுபடியும் இவங்களும் சேம் DVWA மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி லெவல் நாம் வந்து லோ, மீடியம் ஆர் ஹை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் லெவலுக்கு தகுந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணோம். ஸோ நம்மளுடைய செக்யூரிட்டி லெவலில் வந்து 0ல் இருக்குது. ஸோ அந்த குக்கியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி லெவல் 2ல் இருக்குது. set. So security level actually low la வந்து 0 தான் இருக்கணும். set. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் 0ல் இருக்கு. ஸோ 0வா இருந்துச்சுன்னா நோ செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் external.php அப்படிங்கிற ஃபைலில் இருக்கு. ஸோ functions external no check. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நாம் கொடுக்குற இன்புட்டை எந்த ஒரு சானிடைசேஷன் இல்லாமல் அப்படியே இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பேலோடு வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு சானிடைசேஷன் இல்லாமல் இந்த ஷெல் எக்ஸெக்டோடைய ஃபங்க்ஷனுக்கு அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய பேலோடு வந்து டைரெக்டாக இப்போ வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ செமிகாலன் who am I? Lookup ampersand who am I? Lookup. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கப் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்மளுடைய who am I கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நோ செக் வந்து எந்த ஒரு சானிடைசேஷனும் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். மீடியம் செட். ஸோ அந்த குக்கி செட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் செட் ஆகலை. ஸோ இதை வந்து டிலீட் பண்ணுவோம். சில சமயம் அது வந்து ஒர்க் ஆகுது, குக்கி செட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ மீடியம் செட். குக்கீஸ் ஓகே 1 வந்து செட்டாக இருக்கு. ஸோ 1 செட்டாக இருந்துச்சுன்னா எந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுதுன்னா கமாண்ட் ஐ செக் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதோடைய வேலிடேஷன் போய் பார்ப்போம். ஸோ கமாண்ட் ஐ செக் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆம்பர்சன்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் செமிகாலன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து பைப் சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். பைப்பிங் ஒரு சப்ஷெல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பைப் who am I? லுக்கப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி போகலாம். ஹை செக்யூரிட்டி செட். கரண்ட் செக்யூரிட்டி இஸ் ஹை. ஓகே அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் குக்கியை இங்கே எடிட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஸோ ஹையில் இருந்துச்சுன்னா, அதாவது குக்கி வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா கமாண்ட் ஐ செக் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஷெல் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு பில்ட்இன் PHP உடைய கமாண்ட் இது. ஸோ இதோடைய டாக்குமெண்டேஷன் கூட நீங்கள் வந்து PHP வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அண்டு இந்த எஸ்கேப் ஷெல் கமாண்ட் வந்து என்ன பண்ணோன்னா பேசிக்கலாக ஷெல்லோடைய கமாண்ட்ஸ், ஷெல் கேரக்டர்ஸ், அதாவது டாலர் இது அண்ட் இது
இந்த பர்டிகுலர் tilt symbol backticks and pipes இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்கேப் ஷெல் கமாண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து எஸ்கேப் பண்ணிடும். ஸோ இது வந்து இப்போதைக்கு பிஹெச்பியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் டு யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் லிஸ்டிங் பண்ணுறது மாதிரி. DVWA பார்த்தோன்னா ஒயிட் லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயிட் லிஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எல்லா பர்டிகுலர் கேரக்டர்ஸை வந்து சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நீங்கள் வந்து எஸ்கேப் ஷெல் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட்லி எஸ்கேப் ஷெல் கமாண்டில் வந்து எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் இல்லை. ஸோ இதோட நாம் வந்து DVWA அண்ட் BWAPP வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து Portwsigger லேப்ஸோட எக்ஸசைஸாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டோடைய அவுட்புட் வந்து அப்ளிகேஷன் வழியாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் சில சமயம் பேக்கெண்டில் வந்து ஒரு சிஸ்டம் கால் வந்து ரன் ஆகும். ஸோ ஆல் தி டைம்ஸ் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து அப்ளிகேஷனை வந்து கொடுக்கும்ன்றதுக்கு கேரண்டி கிடையவே கிடையாது. பேக்கெண்டில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அதான். ஸோ இதை வந்து பிளைண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் கேட்டகரி ஆர் இது வந்து அவுட் ஆஃப் பேண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆர் அவுட் ஆஃப் பேண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளைண்ட் கேட்டகரியோடைய டெஸ்டிங் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் வந்து சில பேலோட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேலோட்ஸை வச்சு நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம், ஓகே அந்த அப்ளிகேஷன் வந்து பிளைண்ட் கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா SQL பிளைண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நாம் வந்து டைம் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் வந்து கொடுக்குறோம் அந்த அப்ளிகேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட்ஸ் நான் வந்து ஸ்லீப் கமாண்ட் வந்து கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் 10 செகண்ட்ஸ் டிலே இருந்துச்சுன்னா ஓகே பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன் வந்து பாசிபிளாக இருக்குது. ஏன்னா டிலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னா 20 செகண்ட்ஸ் டிலே இருக்குது. ஸோ இதே அப்ரோச் தான் நாம் வந்து பிளைண்ட் OS கமாண்ட் இன்ஜெக்ஷனில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லைக் SQL இன்ஜெக்ஷன் நாம் வந்து சேம் ஸ்லீப் கமாண்ட் 10 டைம்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது ஸ்லீப் ஆச்சுன்னா ஓகே பிளைண்ட் இன்ஜெக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ பொதுவாக பிளைண்ட் இன்ஜெக்ஷனில் வந்து சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். ஸோ ஒரு பிளைண்ட் இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் 10 டைம்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் வந்து டிலே இருக்குது. ஸோ டேட்டா வந்து எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதை தான் நாம் வந்து BWAPPல வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து லேப்ஸை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லேப் வந்து பார்த்தோன்னா OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் சிம்பிள் கேஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் சிம்பிள் கேஸ். ஸோ இதை வந்து அக்சஸ் தி லேப் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக பர்ப் சீட் வந்து இருக்கணும். ஸோ பர்ப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். நான் வந்து இந்த கோடை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பர்ப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து லேப்ஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து சால்வ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் URL இருக்கிற காமனான டேர்ம் அதை வந்து ஸ்கோப்க்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அன்னெசரி டிராஃபிக்கை வந்து நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ சைட்மெட் போய் ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ், ப்ராக்ஸி ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருந்து அதோடைய ரிக்வெஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ராப் பாக்ஸ் இருக்குது. ஸோ பாரிஸ் செக் ஸ்டாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க போஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டாக்கு. ஸோ இந்த லேப்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தோம்னா ஸோ தி லேப் கண்டெய்ன்ஸ் OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இன் ப்ராடக்ட் ஸ்டாக் செக்கர். ஸோ நாம் வந்து ப்ராடக்ட் ஸ்டாக்கை வந்து செக் பண்ணுற இடத்துல ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸோ ப்ராபப்ளி எய்தர் இந்த பேராமீட்டர் ஆர் இந்த பேராமீட்டரில் வந்து கண்டிப்பாக வல்னரபிலிட்டி இருக்கணும். ஸோ இதை வந்து ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணலாம் Ctrl+R. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 அண்ட் இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய கோல் வந்து என்னென்னு பார்க்கலாம். தி அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட் கண்டெய்னிங் யூசர் செப்பரேட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டோர் IDs அண்ட் ரிட்டர்ன்ஸ் raw output from the command in its response. To solve the lab, execute the whoami command. ஸோ whoami command வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே இந்த லேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பொதுவாக நாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு அப்புறமா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்பர்சன்ட் கொடுத்து whoami அப்படின்னு ரன் பண்ணுவோம். ஸோ பொதுவாக ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும்.
ஸோ கண்ட்ரோல் யூ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து என்கோட் பண்ணிக்கும். ஸோ சென்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படின்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய ஷெல் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அண்ட் லேப் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக ஆம்பர்சன்ட் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்லி கொடுத்த அந்த பைப் கேரக்டர்ஸ் ஆர் செமிகோலன், சப்போஸ் பேக்எண்ட் வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஷெல்லில் வந்து இதை வந்து ரன் பண்ணணுன்னா டாலர் இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் இந்த பேக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ போக போக இதை வந்து அடிக்கடி நான் சொல்லின்னு இருக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கேசஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் லேபை வந்து போய் பார்ப்போம். OS command injection. ஸோ இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸில் வந்து ஹூஎம்ஐ, யூநேம் இருக்குது, ifconfig, netstat அண்ட் ps task list. ஸோ பேஸ்ட் அப்பான் டார்கெட் சிஸ்டம் லினக்ஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் விண்டோஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து OSCP எக்ஸாம் எழுதும்போது விண்டோஸ் மிஷினில் வந்து கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருந்துச்சு. நான் வந்து யூநேம் கமாண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் விண்டோஸில் வந்து யூநேம் அப்படிங்கிற கமாண்ட் வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்னடா இது கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது ஆனால் என்னால் கமெண்ட்ஸை வந்து ரன் பண்ண முடியலன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ஒரு தாட் வந்து எனக்கு வந்து வரல. ஸோ வேறு ஒரு வழியாக என்னால் அந்த பர்டிகுலர் மிஷினை வந்து சால்வ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்புறமா நான் ரிப்போர்ட் பண்ணும்போது நான் வந்து சுதாரித்தேன். கடவுளை விண்டோஸ் மிஷினில் நான் வந்து லினக்ஸ் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கே செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து டார்கெட் மிஷினை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க எனிமினேஷன் டைமில் அண்ட் தென் ப்ரைவேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளைண்ட் கமாண்ட் OS இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கு. ஸோ ஆக்சஸ் தி லேப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் லேப் கண்டென்ஸ் பிளைண்ட் OS இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி அண்ட் இது வந்து சேம் அந்த ஸ்டாக் செக்கில் ஷெல் கமாண்ட் containing user input details. To solve the lab, exploit the blind OS command injection vulnerability to cause 10 seconds delay. 10 seconds delay na kandipa nama vandu time command adhaadu sleep command vechi dhaan delay panna mudiyum or neenga vandu Windows machine or Linux machine la kuda neenga vandu ping vechi neenga vandu delay vandu cause pannalam. So in the lab audio description oda paakalam. So inga vandu or OS command injection vulnerability vandu feedback function la irukku nu sollirukanga and executes a shell command containing user supplied details. The output of the command is not returned in the response. ஆமாம், அதனால தான் நம்ம வந்து பிளைண்ட் இன்ஜெக்ஷனை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒரு டிலே வந்து காஸ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா பிளைண்ட் இன்ஜெக்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நாம் வந்து 10 செகண்ட் டிலே வந்து காஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் தி லேப். ஸோ இது தான் அந்த லேப். ஸோ சப்மிட் ஃபீட்பேக் ஃபங்க்ஷனில் வந்து வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து test name, test email at test.com, test subject, test message. ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இத்தனை நான் வந்து சால்வ் பண்ணும்போது பர்ப் வந்து இந்த Portwsigger லேப்ஸ் வந்து CSRF டோக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டர் ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணால் CSRF டோக்கன் வேலிடேஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லேப் சேலஞ்சஸ் இன்டர்செப்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் இமெயில் ஃபீல்டில் வந்து வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ பொதுவாக இமெயில் ஃபீல்டில் வந்து எதுக்கு வல்னரபிலிட்டி இருக்குன்னா மேபி அவங்க வந்து சிஸ்டம் கமாண்டில் வந்து மெயில் கமாண்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது லினக்ஸ் சிஸ்டம்ஸில். ஸோ மெயில் கமாண்டை வச்சு யாருக்கு இந்த பர்டிகுலர் மெயில் அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை வச்சு அவங்க வந்து மெயில் அனுப்புகிற மாதிரி கோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அசம்ஷனில் தான் நாம் வந்து இமெயிலை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நிறைய டிஃபால்ட் கேரக்டர்ஸ் அதாவது அண்ட் செமிகாலன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் இந்த பைப் சிம்பிள் வச்சு ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து டிலே வந்து காஸ் பண்ணோம், அதாவது 10 செகண்ட்ஸ். ஸோ பிங் எஃப்என்சி 10 செகண்ட்ஸ் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பிங் பண்ணலாம். ஏன்னா டிலே ஆகும். நீங்கள் வந்து ஸ்லீப் கமாண்டை கொடுத்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஃபினிஷிங்கில் வந்து இன்னொரு பைப் கமாண்ட் என்கோட். ஸோ கண்ட்ரோல் யூ. ஸோ இதுக்கப்புறமா ஏன் கொடுத்தேன்னா மேபி இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கமாண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் எக்ஸிக்யூட் ஆகலாம். ஃபார்வர்ட். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ கண்டிப்பாக 10 செகண்ட்ஸ் டிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எடிட் பண்ண ரிக்வெஸ்ட் வந்து எடிட்டரில் இருக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ சால்வ் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியோடைய லேப். அண்ட் வேறு என்ன இருக்குது? வித் அவுட்புட் ரீடைரக்ஷன். எஸ், சில சமயம் நீங்கள் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிளைண்ட் இன்ஜெக்ஷனை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டேட்டா வந்து நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணணும்? ஸோ இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு மேபி ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனில் ஒரு ஃபைல் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோடிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுடைய பிக்சரோடைய ரைட் கிளிக் கொடுத்துட்டு வியூ இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோடைய பாத் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த வெப் அப்ளிகேஷனுடைய பாத் யூஸ்வலாக கம்ப்ளீட் பாத் இருக்காது. இந்த சிஸ்டம் பாத்தோடைய கம்ப்ளீட் பாத்தை வந்து நான் வந்து சொல்ல, அந்த அப்ளிகேஷனுடைய பாத். ஸோ நாம் வந்து ஒரு பர்டிகுலர் அசம்ஷனில், அதாவது பர்ப்பில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறாங்க www ஸ்டாட்டிக்கில் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோடைய கோடு வந்து இருக்குது. ஸோ நாம் வந்து அவுட்புட்டை வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணி நாம் வந்து அப்ளிகேஷன் மூலமாக ரீட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒன் லிங்க். ஸோ ஆக்சஸ் தி லேப். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். ஃபீட்பேக் ஃபங்க்ஷன்லேயே இருக்குது. தி அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட் யூசிங் யூசர் சப்ளைட் டீட்டெயில்ஸ். தி அவுட்புட் ஃப்ரம் தி கமாண்ட் இஸ் நாட் இன் தி ரெஸ்பான்ஸில் இல்லை, ஆனால் இது வந்து பிளைண்ட் இருக்குது. ஸோ ஹவெவர் அவுட்புட் ரீடைரக்ஷனை வச்சு நாம் வந்து அவுட்புட்டை வந்து WAPT இமேஜஸ்க்கு தள்ளலாம். ஸோ there is a writable folder at WAPT images. Most of the time real world applicationல most of the web application directories வந்து ரைட்டபிளாக இருக்காது. ஸோ உங்களால் இது வந்து இந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து அவுட் ஆஃப் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் ஆன உடனே. ஸோ அப்ளிகேஷன் serves images for catalog product from this location. You can redirect output from injected command to the file in this folder and then use the image loading URL to retrieve the contents of the file. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஃபீட்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய வல்னரபிலிட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் இமெயில் ஃபீல்டில் நம்ம வந்து whoami கமாண்ட் கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் ரீட் பண்ணுறோம் அண்ட் இந்த பர்டிகுலர் இமேஜ் ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ இந்த இமேஜோடைய பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு ஃபைல் நேம் பேராமீட்டர் போகுது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய output.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து நாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ சப்மிட் ஃபீட்பேக். ஸோ இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவோம். டெஸ்ட் நேம் டெஸ்ட் இமெயில் அட் email.com. test subject test message. So submit. So just like நாம previous commandல என்ன ட்ரை பண்ணோமோ அதுவே ட்ரை பண்ணலாம். So xyz mappings மாறி போச்சு. or ஸோ நான் வந்து whoami கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இது வந்து WAPT இமேஜஸில் வந்து ஸ்டோராக இருக்குது. ஐ மீன் இந்த இமேஜஸ் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ output.txt. ஸோ output.txt அண்ட் மறுபடியும் ஒரு 2 or. ஸோ இதை வந்து என்கோட் பண்ணுவோம். இதை வந்து ஃபார்வர்ட். ஸோ https3. ஸோ எடிட் ரிக்வெஸ்ட்டில் whoami வந்து output.txt அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து சென்ட் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து அந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ output.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் cd0nvb இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி ட்ராவல்ஸில் இருந்துச்சுன்னா ட்ராவல்சல் மூலமாக அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஆர் ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபைல் அப்லோடிங் ஆர் இமேஜ் லோடிங் ஃபீச்சர் வந்து இருந்துச்சுன்னா அந்த இமேஜ்க்கு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். நிறைய நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிளைண்ட் ஓஎஸ். ஸோ இப்போ வந்து நாம் பார்க்குறது வந்து கடைசி மெத்தட், அதாவது
OS command injection using out-of-band technique. So out-of-band application security testing வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் கமாண்ட் வச்சு நீங்கள் வந்து பிளைண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், ஆர் மேபி அந்த இன்டர்னல் நெட்ஒர்க்லேருந்து ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுடைய கமாண்ட் வந்து ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத டைம் இன்டர்வலில் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரை பண்ணணும்னா, சிம்பிளாக நீங்கள் வந்து NS லுக்கப் ஆர் டிக் கமாண்டை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ NS லுக்கப். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் cyberblackHole.com அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பேக்எண்ட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோன்னா, பொதுவாக ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒரு DNS லுக்கப் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த DNS லுக்கப்பை வந்து நாம் வந்து பார்க்கணும். இது வந்து பார்க்கறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து BWAPP கொலாபரேட்டர் இருக்குது, அண்டு நீங்களே ஒரு ஓன் கஸ்டம் DNS சர்வர்ஸை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். கஸ்டம் DNS சர்வர். ஸோ ஆக்சுவலாக BWAPP கொலாபரேட்டர் வந்து வெறும் ப்ரோ யூசர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் எடிஷனில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதாவது இங்கே இருக்கும். ஸோ BWAPP அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BWAPP கொலாபரேட்டர் கிளைண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரோவில் மட்டும் தான் அது வந்து பண்ண முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த கொலாபரேட்டரை வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு யூனிக் DNS நேம் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரிங் அண்ட் collaborator.net அப்படின்னு ஏதோ ஒரு DNS நேம். ஸோ இந்த பேலோட வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் நாம் எப்படி பிங் ரிக்வெஸ்ட் வச்சு இந்த பர்டிகுலர் நேமை வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த சர்வர் வந்து அந்த ரிமோட் விக்டிம் சர்வர் வந்து இந்த பர்டிகுலர் DNS ரிக்வெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த DNS ரிக்வெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த collaborator.net வந்து Portwsigger கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது நேம் சர்வர் வந்து அவங்களுடைய நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு வரும், அதாவது BWAPP நெட்ஒர்க் வரும். ஸோ வந்த உடனே நம்மளுக்கு வந்து BWAPP வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை பண்ணிடும். இந்த மாதிரி அந்த விக்டிம் மிஷின் வந்து நீங்கள் கொடுத்த பேலோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து அவுட் ஆஃப் பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாச்சும் டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் BWAPP கொலாபரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் கொலாபரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சில சமயம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய கஸ்டம் DNS சர்வர் இருக்குது. என்னுடைய டிஜிட்டல் வெர்ஷனில் என்னுடைய கஸ்டம் DNS சர்வர் இருக்குது, DNS சர்வர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து DNS சர்வர் பற்றி தெரியல, அதை எப்படி செட்டப் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்னுடைய நெட்ஒர்க்கில் இருக்கிற DNS வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய டிஜிட்டல் வெர்ஷனில் இருக்கிற ரிமோட் VPS மிஷின். ஸோ பேசிக்கலாக DNS சர்வர் என்னுடைய ஓன் நேம் சர்வர் வந்து இங்கே வந்து ரன் இருக்குது. ஸோ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு query வந்து பண்ணாங்கன்னா எனக்கு வந்து லாக்ஸில் வந்து யார் இந்த பர்டிகுலர் query DNS லுக்கப் வந்து பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ரெகுலராக எப்போவுமே tail-s where log name.log. ஸோ இந்த பர்டிகுலர் லாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய DNS queries-உடைய லாக் டேட்டா வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து யார் பண்ணால், அதாவது எந்த IP அட்ரஸ் எந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை நான் வந்து ரெகுலராக எப்போவுமே மானிட்டர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் வைல் லூப் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா name.log வந்து கட் பண்ணுறேன். இது ஏன் கட் பண்ணுறேன்னா, எக்ஸாக்டாக இந்த IP அட்ரஸ் வந்து எனக்கு வேணும். இந்த IP அட்ரஸ் வந்து எனக்கு வந்து வேணும். அண்ட் அந்த IP அட்ரஸை வந்து நான் நிறைய IP அட்ரஸ் இருக்கும். ஸோ வைல் லூப்பில் ரிவர்ஸ் லுக்கப் பண்ணலாம். ஸோ dig-x வச்சு நான் வந்து ரிவர்ஸ் லுக்கப் பண்ணலாம் அந்த IP அட்ரஸ் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே அந்த பர்டிகுலர் IP அட்ரஸோடைய ரிவர்ஸ் லுக்கப், அதோடைய ஹோஸ்ட் நேம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் இந்த கமெண்ட் ரன் ஆகிறதுக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த IP அட்ரஸை 1 by 1 ரிசால்வ் பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோஸ்ட் நேம்ஸ் எல்லாமே Amazon EC2, இது யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமாக சில டொமைன்ஸ் இருக்குது.
ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து பக் பவுண்டி வந்து பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டார்கெட்க்கு வந்து பேலோட்ஸை வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com ஆர் instagram.com. உங்களுடைய டிஎன்எஸ் சர்வருடைய ஐபியை வந்து பேலோட கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து லுக்கப் வந்து பண்ணிச்சுன்னா அதோடைய லாக் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ நான் வந்து இது எப்போவுமே ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஒரு க்ரான் ஜாப் வந்து ரன் ஆகினே இருக்குது. ஒன் ஆஃப் தி டார்கெட் ஏதாச்சும் ஒரு டார்கெட் வந்து டிஎன்எஸ் லுக்கப் வந்து பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக என்னுடைய சர்வர் லாகில் வந்து அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்னுடைய டிஎன்எஸ் உடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் லுக்கப் மூலமாக mrgoran.co.in அப்படின்ற ஒரு டொமைன் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தான் நாம் வந்து லுக்கப் பண்ண போகிறோம். ஐ மீன் அந்த டார்கெட் அப்ளிகேஷனுக்கு பேலோட நாம் வந்து இதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிளியர் அப்ளிகேஷன் போவோம். ஸோ blind command injection with out of band interaction. ஸோ இதுக்கு வந்து collaborator.net வந்து வேணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிலிட்டி இருக்குது இதில் ஃபீட்பேக் ஃபங்க்ஷனில். ஸோ லேப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அண்டு யூசர் இன்புட் டீட்டெயில்ஸில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நான் வந்து அந்த டிஎன்எஸ் லுக்கப்பை வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அண்ட் we can trigger out of band interaction with an external domain. அதாவது நம்மளுடைய டொமைன், அதாவது mrgoran.co.in அப்படிங்கிற டொமைனுக்கு. ஸோ இதுக்கு வந்து பேசிக்கலாக collaborator.net வச்சு தான் சால்வ் பண்ணுற மாதிரி போர்ட்ஸ்விகரில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வந்து என்னுடைய கஸ்டம் டொமைன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது ட்ரை பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராக்டு வெர்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நாம் வந்து நேம் வந்து எல்லாமே டெஸ்ட் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து கொடுப்போம். டெஸ்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட் மெசேஜ் சப்மிட். ஸோ இன்டர்செப்டை வந்து ஆனில் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த இமெயில் வேல்யூவில் இருக்கிற பேலோட வந்து நம்மள்தான் வந்து கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பேசிக்கலாக நாம் வந்து பிங் ரிக்வெஸ்ட் நம்மளுடைய டொமைனுக்கு வந்து பிங் பண்ணுற மாதிரி ஒரு பேலோட வந்து கொடுப்போம். அதாவது 3 times நான் வந்து என்னுடைய டொமைன் நேம் வந்து பிங் பண்ணணும், அதாவது என்னுடைய சர்வர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கஸ்டம் சர்வர் மிஷினில் ஸோ மேலே வந்து என்னுடைய டிஎன்எஸ் சர்வர் லாக்ஸை வந்து நான் வந்து ரியல் டைமில் வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு டெய்ல் லைஃப் அண்ட் எஃப் கமெண்ட் வச்சு இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம பிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு நாம் வந்து டிசிபி டம்ப் கமாண்டை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட் வருதா அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து sudo டிசிபி டம்ப் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ETH0ன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம் IPA கமாண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ETH0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நாம் வந்து ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ ஐசிஎம்பி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் கேப்சரிங் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நம்மளுடைய பேலோடு வந்து என்கோட் பண்ணுவோம். இப்போது நம்மளுடைய டொமைன் நேம் .co.in டிஎன்எஸ் query லுக்கப்ஸும் வரல. அந்த விக்டிம் சர்வர், அதாவது போர்ட்ஸ்விகர் சர்வர் அண்ட் எந்த ஒரு ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட் கூட நம்மளுடைய சர்வர் வந்து ரீச் ஆகலாம். ஸோ மேபி இந்த பர்டிகுலர் போர்ட்ஸ்விகர் வந்து வெறும் collaborator.netக்கு மட்டும் டிஎன்எஸ் query சென்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கலாம். ஆர் மேபி ஃபயர்வால் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இன்ட்ராக்ஷனுடைய டிஎன்எஸ் பேக்கெட்ஸ் ஒரு ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மேபி ஒரு எக்ஸ்டர்னல் இன்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னா இது எப்படி நீங்கள் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிங் கமாண்ட் இருக்குது. ஸோ டிஎன்எஸ் லுக்கப் வந்து வருது. ஸோ இந்த டிஎன்எஸ் லுக்கப் மூலமாக நம்ம வந்து ரிமோட் சிஸ்டமில் இருக்கிற டேட்டா வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணோம்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டொமைன் நேமுக்கு சப்டொமைனாக நீங்கள் வந்து ஒரு சப் கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். எதர் டாலர் ஓப்பன் பேரந்தசிஸ் ஒரு பேக்டிக்ஸை கொடுத்து ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ ஒரு பிஓசிக்காக இந்த பக் பவுண்டீஸ்லலாம் பிஓசி ஹெட் இடிசி பாஸ்வேர்டை வந்து ஒரே ஒரு லைன் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஸோ இதை வந்து base64 டீகோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுடைய மெயின் டொமைனுக்கு சப்டொமைனாக நாம் வந்து பேலோட ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் எக்ஸாக்டாக அந்த லைன் வந்து நம்மளுடைய டிஎன்எஸ் லாக்ஸில் வந்து ஒரு டிஎன்எஸ் கொயரியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து பிஓசியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம் இந்த webcollaborator.net வச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ கீழே வந்து இந்த போர்ட்ஸ்விகரில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்டொமைனில் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு என்எஸ் கமாண்ட் அந்த லுக்கப்புக்கு ஒரு பேக்டிக்ஸில் அந்த பர்டிகுலர் கமாண்டை வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சப்ஷெல்லில் வந்து நீங்கள் வந்து அதை ரன் பண்ணலாம். நிறைய வேஸ் இருக்குது ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு. ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் அண்ட் லினக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக செமிகோலன் அண்ட் நியூ லைன் கேரக்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். ஆனால் இது வந்து விண்டோஸில் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ லைன் கொடுத்து கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆர் எ சப்ஷெல் கமாண்ட் பேக்டிக் அண்ட் டாலர்ஸ். அண்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நான் DVWAல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. இல்லைனா இன்புட்டை வந்து ஒரு நம்பரை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்பரான நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். இல்லைனா ஒரு பர்டிகுலர் இன்புட் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் வந்து வெறும் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கமாண்டை வந்து இன்ஜெக்ஷனை வந்து தடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.